ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று நந்த சப்தமி, கார்த்திகை சுக்லபக்ஷ சப்தமி திதி நந்த சப்தமி என்று வழிபடுவர். இந்த தினத்தில் கோமாதாவான பசுவை பூஜிப்பது சிறப்பு பலன் தரும். கோமாதா புராணம் கேட்பது படிப்பதும் சம்பத்துக்களை கொடுக்கும். பசுவின் உடலில் 30 தேவர்கள் வாசம் செய்வதாக ஐதீகம். இந்த நாளில் கோமாதாவான பசுவை பூஜிப்பது பசுக்களுக்கு புல், பழம், அகத்துக்கீரை போன்றவை கொடுப்பது பாபங்களை போக்கும், சகல பாக்கியங்களையும் கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. கோ பூஜையை முறையாக செய்ய இயலாதவர்களும் பசுவின் கழுத்திலும் தலையிலும் தடவி விட்டு பின்புறம் தொட்டு நமஸ்கரிக்க தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாபங்கள் நீங்கும். பசுவின் உடலில் 14 உலகங்களும் அடக்கம். பசுவின் பாலில் சந்திரனும் நெய்யில் அக்னி தேவரும் உறைந்திருப்பதாக வேதம் சொல்கிறது. கோமாதாவின் 4 கால்கள் 4 வேதங்களாக கருதப்படுகின்றன. செல்வ வளம் தரும் மகாலட்சுமி அதன் பின்பாகத்தில் வாசம் செய்கிறாள். கோமாதாவை போற்றி வளர்க்கும் இல்லங்களில் மகாலட்சுமி நிரந்தர வாசம் செய்வாள். பசுவின் காலடிப்பட்ட இடம் பரிசுத்தமாக கருதப்படுகிறது. எல்லா தெய்வங்களையும் வழிபட்ட பலனை பசுவுக்கு செய்யும் ஆராதனையால் அடையலாம் என்கின்றன வேத புராணங்கள். கோட்டி யாகங்கள் செய்த பலனும் கோடானு கோடி வருடங்கள் தவம் செய்த புண்ணியமும் ஒரே ஒரு முறை பசுவை வழிபட்டாலே கிடைத்துவிடும். மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியர்களும் 30 தேவர்களும் 48,000 ரிஷிகளும் அஷ்டவசுக்களும் நவகிரகங்களும் தச நாகங்களும் அஷ்டதிக் பாலகர்களும் பசுவின் உடலில் ஆட்சி செய்கின்றனர். இவர்கள் அனைவருக்கும் மேலானவளும் 14 உலகங்களையும் உயிர்களையும் படைத்து காத்து ரட்சிப்பவளான தேவி மனோன்மணியான பராசக்தியின் அம்சமே கோமாதா என்கிறது கோமாதா மகாத்மியம். கோமாதா பூஜையை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். கோ பூஜையை செய்வதால் பண கஷ்டங்கள் தீரும், ஐஸ்வர்யம் பெருகும், திருமண பேறு, குழந்தை வரம் கிடைக்கும். பசுவை பூஜிக்கும் இடத்தில் தீய சக்திகள் அண்டாது, முன்னோர்களின் ஆசி வந்து சேரும், முற்பிறவில் செய்த பாவங்கள் நீங்கும், உடல் குறைகள் பிணைகள் நீங்கும், வழக்குகளில் வெற்றி கிட்டும், தொழில் வியாபாரம் அபிவிருத்தியாகும். மொத்தத்தில் கோமாதாவை வணங்குவதால் கிடைக்கும் நற்பலன்கள் எண்ணில் அடங்காது. பார்க்கடலிலிருந்து வெளிப்பட்ட நந்தா, பத்ரை, சுரபி, சுஷீலை, சுமனை என்ற 5 பசுக்களின் அம்சமாகவே இன்று உலகில் உள்ள எல்லா பசுக்களும் உள்ளன என்கிறது புராணம். எனவே பசுக்களில் பேதமில்லாமல் எல்லாமே வழிபடத்தக்கவை. மிக அழகானதான தேவி பாகவதம், பிரம்ம வைவர்த்த புராணம் போன்ற புராணங்களில் உள்ள சுரபி உபாக்கியானம் படிப்பதும் கேட்பதும் சகல சம்பத்துக்களை கொடுக்கும். பிரம்ம சிருஷ்டியில் உலகம் உய்ய முதலில் பசுவை படைத்து அதன் உடலில் 14 உலகையும் 30 தேவர்களையும் இருக்க செய்தனர். அதில் முதலில் வந்தவரான தர்மராஜனும் காலதேவனும் தான் முகத்தில் இருந்தனர். மற்றவர்கள் உடல் எங்கும் குடியேறினார்கள். இதில் இருவர் தாமதமாக வந்தார்கள். அவர்கள் மகாலட்சுமி கங்கையும். பசுவின் உடலில் இவர்களுக்கு இடமில்லை. கங்கையும் லட்சுமியும் பசுவை எங்கேயாவது இடம் இருந்தால் கொடுங்கள் என்று வேண்டி கேட்க, பசுவும் தாய்மார்களே, உங்கள் மீது எனக்கு அனுதாபம் உண்டு, ஆனால் இடம் இல்லையே, ஒன்று வேணால் செய்யுங்கள். உடலில் உள்ள சாணம் கோமியம் இரண்டும் யாருக்கும் சொந்தமாகவில்லை, நீங்கள் விரும்பினால் அதில் தங்கிக் கொள்ளலாம் என்று சொல்ல லட்சுமியும் கங்கையும் மிகுந்த சந்தோஷத்துடன் அந்த இடத்தில் வாசம் செய்ய ஆரம்பித்தார்கள். அதனால் இன்றைக்கும் பசுவின் பின்புறத்தில் லட்சுமியும் கங்கையும் இருப்பதாக ஐதீகம். அதனால் சாஸ்திரப்படி பசுவின் சாணமும் கோமியமும் சகல பாபங்களையும் போக்கி லட்சுமி கட்டாட்சத்தை கொடுக்கக்கூடியது. வைகுண்டம் சத்தியலோகம் போன்று கோலோகம் என்று ஒன்று உள்ளது. அதில் ராதிகையுடன் ஸ்ரீகிருஷ்ணர் பக்த ரட்சகனாக இருக்கிறார். அங்கு காமதேவனை படைத்து அதில் கன்றுகளை கோலோகம் முழுவதும் வைத்து கிருஷ்ணனும் ராதையும் பூஜை செய்வதாக தேவி பாகவதம் சொல்கிறது. இந்திர பூஜையை விட கோ பூஜையே மேலானது என்று கிருஷ்ணர் சொல்கிறார். கோமாதாவை லட்சுமியாக பாவித்து வேதோக்த ஸ்ரீ சூக்தத்தினால் ஓம் ஸ்ரீ சுரபியை நமக என்ற மந்திரத்தை சொல்லி ஆவாகனாதி தூப தீப நைவேத்தியங்களுடன் ஸ்ரீ கிருஷ்ணன் பூஜை செய்ய பிரம்மதேவர் சரஸ்வதியுடன் இந்திரன் இந்திராணியுடன் பூஜை செய்கிறார்கள் என்கிறது தேவி பாகவதம். இந்த நன்னாளில் பூஜை செய்பவர் செய்யாதவர் என அனைவருமே இந்த கோ பூஜை மந்திரத்தையும் தேவி பாகவதத்தில் உள்ள சுரபி ஸ்தோத்திரம் சொல்ல அவர் கோ சம்பத் உள்ளவராக ஆவார். தலைவனாக கீர்த்திமானாக விளங்குவார். சகல புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்த பலன் கிடைக்கும். இம்மையில் சுகம் பெறுவதோடு மறுமையிலும் பிரம்மலோகத்தை அடைவார். அவருக்கு மறுபிறவி என்பதே கிடையாது என்று தேவி பாகவதம் சொல்கிறது. இந்த தினத்தில் நாம் கோமாதா 108 போற்றியும் சேர்த்து சொல்லலாம். நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஓம் காமதேனவே நமக, ஓம் சகல தேவதா ரூபிண்யை நமக, ஓம் மகாசக்தி ஸ்வரூப்யை நமக, ஓம் மகாலட்சுமி வாசின்யை நமக, ஓம் ரிஷப பத்னியே நமக, ஓம் சௌபாக்யதாரிண்யை நமக, ஓம் சர்வரக்ஷிண்யை நமக, ஓம் ரோகநாசின்யை நமக, ஓம் ஜயவல்லபாயை நமக,
ஓம் க்ஷீரதாரிண்யை நமக. ஓம் பபிலாயை நமக. ஓம் சுரப்யை நமக. ஓம் சுஷீலாயை நமக. ஓம் மாகாரூபிண்யை நமக. ஓம் சகல சம்பத்தாரிண்யை நமக. ஓம் சர்வமங்களாயை நமக. 3 முறை பிரதட்சணம் செய்து நமஸ்காரம் செய்ய வேண்டும். அவ்வாறு பிரதட்சணம் செய்யும் போது சொல்ல வேண்டிய மந்திரம்: நமோ தேவ்யை மகாதேவ்யை சுரப்யை ச நமோ நமக. கவாம்பீஜஸ்வரூபாயை நமஸ்தே ஜகதம்பிகே. நமோ ராதா பிரியாயை ச பத்மாம்சாயை நமோ நமக. நமः கிருஷ்ண பிரியாயை ச கவாம் மாத்ரே நமோ நமக. கல்பவ்ருக்ஷஸ்வரூபாயை சர்வேஷாம் சததம் பரம் ஸ்ரீதாயை தனதாயை ச புத்திதாயை நமோ நமக. சுபதாயை பிரசன்னாயை கோப்ரதாயை நமோ நமக. யசோதாயை சௌக்கியதாயை தர்மதாயை நமோ நமக. स्तोत्रस्मरण मात्रेण तुष्टा हृष्टा जगत्प्रसूः आविर्बभूव तत्रैव ब्रह्मलोके सनातनी. महेन्द्राय वरं दत्त्वा वाञ्छितं सर्वदुर्लभं जगाम सा च गोलोकं ययुर्देवादयो गृहं. बभूव विश्वं सहसा दुग्धपूर्णं च नारद. दुग्धाद्घृतं ततो यज्ञस्ततः प्रीतिसुरस्य च. इदं स्तोत्रं महापुण्यं भक्तियुक्तश्च यः पठेत् स गोमान् धनवान् शैव कीर्तिवान् पुण्यवान् भवेत्. सुस्नातः सर्वतीर्थेषु सर्वयज्ञेषु दीक्षितः इह लोके सुखं भुक्त्वा यात्यन्ते कृष्णमन्दिरं. सुचिरं निवसेत् तत्र कुरुते कृष्णसेवनं. न पुनर्भवनं तस्य ब्रह्मपुत्रो भवेत्. इति श्री ब्रह्मवैवर्तपुराणे प्रकृतिखण्डे इन्द्रकृतं श्री सुरभि स्तोत्रं समाप्तम्. கோட்டி நன்மை தரும் ஸ்ரீ கோமாதா 108 போற்றி. ஓம் காமதேனுவே போற்றி. ஓம் திருமகள் வடிவே போற்றி. ஓம் தேவருலக பசுவே போற்றி. ஓம் பால் சுரப்பவளே போற்றி. ஓம் பயம் போக்குபவளே போற்றி. ஓம் அமிர்தவாணியே போற்றி. ஓம் உயிர் காப்பவளே போற்றி. ஓம் உத்தமியே போற்றி. ஓம் காளையன் மனைவியே போற்றி. ஓம் மாய உருவினளே போற்றி. ஓம் மகாசக்தி வடிவினளே போற்றி. ஓம் அழகின் பிறப்பிடமே போற்றி. ஓம் தெய்வங்களை உடற்கொண்டோய் போற்றி. ஓம் முக்கண்ணியே போற்றி. ஓம் பாலூட்டும் தாய் உருவே போற்றி. ஓம் பாவங்கள் போக்குவாய் போற்றி. ஓம் சாபங்கள் விரட்டுவாய் போற்றி. ஓம் ஐம்பொருள் ஈவாய் போற்றி. ஓம் அறத்தின் வடிவமே போற்றி. ஓம் ஆக்கும் சக்தியே போற்றி. ஓம் அபயம் அளிப்பவளே போற்றி. ஓம் இறைவர் வாகனமே போற்றி. ஓம் ஏற்றம் தருவாய் போற்றி. ஓம் கார்த்தனை பணிய வைத்தாய் போற்றி. ஓம் ஜமதக்னியின் தொகுமமே போற்றி. ஓம் யோக முகத்தாய் போற்றி. ஓம் கன்றியும் கருணையே போற்றி. ஓம் அன்பானவளே போற்றி. ஓம் அடக்கத்தின் இலக்கணமே போற்றி. ஓம் இடர்களை களைவாய் போற்றி. ஓம் இனிமை தருவாய் போற்றி. ஓம் அம்மா பாச பிரதிபலிப்பாய் போற்றி. ஓம் அல்லல் தீர்ப்பாய் போற்றி. ஓம் வாழ்வை உயர்த்துவாய் போற்றி. ஓம் வளம் பெருக்குபவளே போற்றி. ஓம் ஈன்ற தாய் ஒப்பாய் போற்றி. ஓம் இரக்க குணத்தவளே போற்றி. ஓம் சோலையில் உலவுவாய் போற்றி. ஓம் ஸ்வர்க வழி காட்டுவாய் போற்றி. ஓம் சுதந்திர நாயகியே போற்றி. ஓம் ஆபரணம் தரித்தாய் போற்றி. ஓம் புல் விரும்பும் புலனமாது போற்றி. ஓம் தருமத்தின் உருவமே போற்றி. ஓம் எதிர் சக்தி விரட்டுவாய் போற்றி. ஓம் இல்லம் காக்கும் நல்லவளே போற்றி. ஓம் வரம் தரும் வள்ளலே போற்றி. ஓம் கோவென்று பெயர் கொண்டாய் போற்றி. ஓம் கும்பிட்டோர்க்கு குலவிளக்கே போற்றி. ஓம் எளியோரை காத்தருள்வாய் போற்றி. ஓம் அகந்தையை அழிப்பாய் போற்றி. ஓம் அல்லலுக்கு விடை தருவாய் போற்றி. ஓம் உயிர் கொடுக்கும் உத்தமியே போற்றி. ஓம் உதிரத்தை பாலாய் தருபவளே போற்றி. ஓம் தியாகத்தின் வடிவினளே போற்றி. ஓம் அன்புக்கு இலக்கணமே போற்றி. ஓம் வேதங்க காலாய் கொண்டாய் போற்றி. ஓம் கொம்புடைய குணவதி போற்றி. ஓம் மடியுடை மாதரசியே போற்றி. ஓம் ஆற்றலுடைய அன்னையே போற்றி. ஓம் அஷ்டலட்சுமியை
அடக்கிக் கொண்டாய் போற்றி. ஓம் வீர சக்தி வடிவினாய் போற்றி. ஓம் விந்தியத்திலிருந்து வந்தாய் போற்றி. ஓம் லோக பசு வடிவே போற்றி. ஓம் பார்வதி வடிவினளே போற்றி. ஓம் அழகான அம்மாவே போற்றி. 14 உலகும் செல்வாய் போற்றி. பரமனுக்கு பால் சொரிந்தாய் போற்றி. பால்முக தேவியே போற்றி. மூவர் போற்றும் முத்தே போற்றி. முனிவர் வாக்கில் வியப்பாய் போற்றி. முன்னேற்றத்தை முன் சொல்வாய் போற்றி. தீண்டவை களைவாய் போற்றி. சுத்த பொருள் தருபவளே போற்றி. ஆதார சக்தியே போற்றி. ஆனந்த பசுமுகமே போற்றி. உண்மையான உயிர் சக்தியே போற்றி. நேரில் உதிக்கும் தெய்வ உருவே போற்றி. தோஷங்கள் போக்கும் துரந்தரி போற்றி. ஓம்கார வடிவினாய் போற்றி. கலைகளின் இருப்பிடமே போற்றி. காட்சிக்கு இனியவளே போற்றி. தயையுடைய தாயன்பாய் போற்றி. நான்மறை போற்றும் நல்மகளே போற்றி. துதிக்கப்படுபவளே போற்றி. நித்தமும் நினைக்கப்படுவாய் போற்றி. தினமும் பூசனை ஏற்பாய் போற்றி. பூரண உருவமே போற்றி. சிவன் தலங்கள் ஆக்கினாய் போற்றி. மந்திர பொருளுடையவளே போற்றி. முக்காலமும் உணர்ந்தவளே போற்றி. முக்திக்கு வழிகாட்டுவாய் போற்றி. வேற்றுமை களைந்திடுவாய் போற்றி. எல்லா நோய்களும் விரட்டுவாய் போற்றி. செல்வங்கள் அருளிடும் மாதே போற்றி. மங்களங்களின் பிறப்பிடமே போற்றி. புண்ணியத்தின் ஊற்றே போற்றி. புகழான புவனமாதே போற்றி. புத்தொளி தரும் தாயே போற்றி. நான்முகன் அவதாரமே போற்றி. சிவபக்தி பிரியவளே போற்றி. வினைகளை வேறறுப்பாய் போற்றி. கொம்புடைய தாயே போற்றி. ஆலய கோமுகமே போற்றி. அறங்காத்தோர்க்கு அறமே போற்றி. விடந்தீர் விந்தையனே போற்றி. வலம் வந்தார்க்கு வரமருள்வாய் போற்றி. கிரகலக்ஷ்மி வடிவினளே போற்றி. ஓம் கோமாதா தாயே போற்றி போற்றி. ஓம் கோமாதா தாயே போற்றி போற்றி. ஓம் கோமாதா தாயே போற்றி போற்றி.